வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக டீ, கஷாயம் அது மாதிரிலாம் பார்த்துட்டுருப்போம். பட் இது வந்து வரமல்லி டீ அப்படின்பா. அது என்னன்னு கேட்டேன்னா, ஜஸ்ட்டு கொத்தமல்லி விதை இருக்குது இல்லையா, அதை வச்சு ஒரு டீ அது மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, பித்தத்துக்கு ரொம்ப நல்லது, ஆசிடிட்டிக்கு ரொம்ப நல்லது, மாரடைச்சல் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொத்தமல்லி விதையில் வந்து நிஜமாலுமே அவ்வளோ நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது, எல்லாருக்கும் அது தெரியும் நிச்சயமாக. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த கொத்தமல்லி விதையை வச்சு ஒரு டீ பண்ணுறோம். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும்னு தெரியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய விருந்து சாப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் டைஜஷனே ஆகலை அப்படின்னா இந்த டீயை போட்டு நம்ம குடித்தோன்னா, இதுக்கு பால் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கொத்தமல்லி விதை நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. அதை வறுத்து டீயை போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா டக்குன்னு நமக்கு பசி வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு இது, அதாவது டைஜஸ்ட் ஆகும். பசி வருதுன்றதை விட நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஒரு பெரிய விருந்தெல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகாத கஷ்டப்படுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாத இந்த கொத்தமல்லி விதை டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 100 கிராம்ஸ் கொத்தமல்லி விதை. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி பித்தம், ஒரு ரொம்ப பித்தமாக வாமிட் பண்ணுறது, இல்லை பித்தமாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல, நாக்கெல்லாம் கசக்கிறது அப்படிங்கிறவாழாமும் இந்த டீ சாப்பிட்லாம். இது வந்து வறுக்கிறதையே ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது ரொம்ப கருகிடவும் கூடாது. அட் த சேம் டைம் இது நல்ல ஒரு அரோமாவாக நல்ல ஒரு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி இது தனியாலையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து வெளியேர்னு இருக்கும், அந்த தனியா விட இந்த மாதிரி நாட்டு தனியா, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த தனியா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு மாதிரி லைட்டாக பேலாக இருக்கும், அந்த தனியாவோட இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்வேலாக இருக்கும் இந்த டீ. பட் தெரியாத புதுசாக பார்க்குற குழந்தைகளுக்கெல்லாம் இது சொல்லிக் கொடுக்கலாமேன்னு தான். இதை வந்து புள்ளப்பெத்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். சாயங்கால வேளையில் அவளுக்கு நீங்கள் ஒரு டீ கொடுக்குற சமயத்துக்கு இதையும் கொடுத்தீங்கன்னா, அந்த பால் விட்ட டீ, நீங்கள் பால் நிறையா சேர்க்கணும் இல்லைன்னு சொல்லலை, பட் அட் த சேம் டைம் இது நீங்கள் இந்த டீயும் ஒரு வேளை கொடுத்தேன்னா அவளுக்கு அந்த ஆசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இல்லாத இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சமயத்தில் நான் முன்னாடியே இந்த பத்திய சமையலில் நான் சொல்லியிருக்க மாதிரி நிறைய நெய் விட்டு சமைப்போம் இல்லையா. ஸோ அந்த நெய் சம்டைம்ஸ் சில குழந்தைகளுக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீ சாப்பிட்டா கொஞ்சம் அதெல்லாம் க்யூர் ஆகும். இதுமாரி இந்த 100 கிராம் தனியாவுக்கு ஒரு 3 ஏலக்காவையும் இதில் போட்டுக்கிறேன். எக்ஸாக்ட்லி எது வரைக்கும் மாமி நாங்கள் வறுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனியா எடுத்துகிட்டு உங்கள் கையால் இப்படி பண்ணிடனா அப்படியே உடையணும். தெரியுறதா? ஒரு தனியா எடுத்துக்கோங்க, உங்கள் கையால் இப்படி பண்ணிடலாம், அது உடையும். இன்னும் கொஞ்சம் வறுக்கலாம். இது பற்றில இப்படி நல்லா பொடியிடுதுன்னு. ஸோ இது ஆறினா இன்னுமே நல்லா பொடிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு போகிறோம். இது வந்து எத்தனை நிமிஷம் அவன் ஆறுது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் பார்த்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ அளவு போடுறேன்றதை பார்த்துன்னு பண்ணுங்க. இந்த 100 கிராம் பொடிக்கு நம்ம ஒரு ஒருத்தருக்கு போட போகிறோம், இல்லை 2 பேருக்கு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் போட போகிறோம் நம்ம. ஸோ ஜாஸ்தியெலாம் போட மாட்டோம். அது தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை அடுப்பை அணைச்சிட்றேன். ஆறுனப்புறம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன், இன்னொரு ½ கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணின்னு வந்துட்டேன்.
நல்ல ஜோராக பவுடர் எடுத்து கொஞ்சம் ஸ்லைட்லி ரவை மைல்டு இந்த ரவை மாதிரி இருக்கும், என்ன சிரோட்டி ரவை மாதிரி இது பொடியாக இருக்கும். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம இது பண்ணி தான் முன்னாடியே நமக்கு வந்துட்டு தீபாவளி லேகியத்தும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் இப்படி தான் நமக்கு தனியா, ஓமம், சுக்கு, சித்தரத்தை அது எல்லாமே பொடி பண்ணி போட்டது தான் தீபாவளி லேகியம். அதுக்கு காரணம் வந்து நம்ம தீபாவளியும் போது காலங்காத்தால எழுந்துக்கிறோம் ஒன்று, அடுத்தாப்பில் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம். ஸ்வீட் சாப்பிட்டாலும் அசிடிட்டி வரும். அட் த சேம் டைம் ஸ்வீட் சாப்பிட்றதுனால மாரடைச்சல் இருக்கும். அந்த எண்ணெய் பண்டங்கள்லாம் சாப்பிட்டாலே நமக்கு அது ஒரு மாதிரி ஹார்ட் பர்னிங் இருக்கும். அதனால் இந்த லேகியத்தை அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாக்கி இருக்கிற நாள்லலாம் நம்ம லேகியம் பண்ணிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? இந்த பொடி கைவசம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு இதை ஒரு சூடாக ஒரு கப் போட்டு குடிச்சேன்னாலே அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு அப்படியே சரியாக போய்டும் இந்த ஹார்ட் பர்னிங்லாம். அது சாட்சி நான் அடிக்கடி இதை பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதனால தான் நான் இது சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். இந்த ஒரு சின்ன 1 inch துண்டத்துக்கு இஞ்சி வந்து நல்லா தட்டி போடுறேன் இதில், அவ்வளோதான். ஸோ 2 பேருக்கு போட போகிறோன்னா இப்படி 2 டீஸ்பூன். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு 1 டீஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் இந்த பொடி. நம்ம இதில் ஏன் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஏலக்காய் ஜென்ரலி நம்ம பாயசத்துலலாம் சேர்க்கறதுக்கு காரணமே அதுவும் ஆசிடிட்டி தணிக்கிறதுக்கு தான். 2வது உமிழ்நீரை நிறையா சுரக்க வைக்கும். அந்த உமிழ்நீர் வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது. அதனால தான் நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுறதே தான் ஏலக்காய் நம்ம சேர்க்குறோம். ஸோ இதுலேயும் அதை நம்ம சேர்த்துருக்கோம். இந்த பொடி இப்போ தண்ணி கொதிக்கிறது, அடுப்பு சின்னதாக ஆக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த பொடியோடு இது நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டவா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணுமோ அது போட்டுக்கோங்க. சுகர் உங்கள் சௌகரியம் அது. நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். இதை அடுப்பை அணைச்சிடலாம். நம்ம நல்ல உங்களுக்கு கொதிக்கிறதையே நல்ல இந்த கொத்தமல்லி விதையோட வாசனை வரும். நல்லா ஒரு 5 minutes அது கொதிச்சுடுத்து. நல்லா அது கலரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான டீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி சுக்கு மல்லி காஃபி என்ன ஒரு மாதிரி இறங்கிட்டேன்னு கேட்குறீங்களா? ரியலி இதெல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ இதெல்லாம் நமக்கு மறந்து போயிடுது. பழைய நாளில் இந்த மாதிரி காஃபி பொடி எங்கே இருக்குது சொல்லுங்க? கிடையாது. இதெல்லாம் தான் போட்டு சாப்பிடுவா சூடாக. ஸோ ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து சுக்கு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால இதெல்லாம் சளியெல்லாம் கட்டிக்காத இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நிறைய இதுவாக இருக்கும். ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு சுக்கு மல்லி காஃபி பார்க்கலாமா? இது என்னென்னு கேட்டீங்கன்னா 100 கிராம் சுக்கு. இந்த மாதிரி வெறுமை ஏதாவது ஆற்றுல நீங்கள் தட்டுறதுக்கு குழவி மாதிரி வச்சுருப்பேன் இல்லையா, கல் குழவி, அதால் இதை தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் தனியா போடலாம். சுக்குலேயே காரம் இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஆர் நீங்கள் கிராம் கணக்கில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு 20-25 கிராம் கிட்டக்க மிளகு போடுறோம். சிம்மில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதேமாதிரி இது வந்து சுக்கு
சொல்லவே சொல்லுவா அவங்களுக்கு, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு சொல்லி ஒரு வசனமே உண்டு இல்லையா? அது மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. அதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஒரு இது. அது வாயுவை போக்கும், கபத்தை போக்கும், நம்ம உடம்பு ரொம்ப அது குளிர்ச்சி ஆகிடாமல் அது மிதமான ஒரு இதில் வச்சுக்கும் நம்மளை. சுக்குமல்லி காஃபியை வந்து நல்லா ஜுரம் அடித்தவா, பாடி பெயின் இருக்கிறவாள்லாம் இதை போட்டு குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வாய்க்கும் அமிர்தமாக இருக்கும், உங்களுடைய உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம், அதாவது ஸ்லோ இதில் வச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வருங்க. ஸோ இது நல்லா சூடாகிட்டு நல்லா வறுபட்டுருக்கு. உடையிறது பாருங்க. அடுப்பை அணைச்சிடுறேன். இதையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொடி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். சுக்கு, மிளகு அண்ட் தனியா பண்ணினோம் இல்லையா, அந்த பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஸோ பால் வச்சுருக்கேன் அடுப்பில். ஜஸ்ட் ஒரு 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். அந்த ஸ்டேஜில் இந்த பொடி போடலாம். இதுக்கு என்ன மாமி ஸ்வீட்டுக்கு அப்படின்னு கேட்பேன். நான் வந்து பனங்கல்கண்டு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுடைய சௌகரியம், நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிராமத்து சைட்லலாம் போனீங்கன்னா இந்த சுக்குமல்லி காஃபி, இந்த வரமல்லி டீ இதெல்லாம் தான் அவள் ஆஃபர் பண்ணவே பண்ணுவாள். இதெல்லாம் வந்து நமக்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ ஆரோக்கியம்ன்றது நமக்கு தெரியறதில்லை, அவ்வளோதான். பட் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் விடமாட்டோம் நம்மளாம், அதான் நிஜம். இவ்வளோ போட்டேன்னா போகிறோம். 1 டம்ளர் பால் தான் இது. இதில் இது 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நமக்கு சுக்கு காரம் அண்ட் மிளகு காரம் எல்லாம் இருக்குது இதில். நல்ல சூடாக ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிடுறேன். இதை வந்து நல்லா ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு இது சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்படி இந்த மாதிரி கட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்பூனால் அதை அமுத்தி விட்டேன்னா பாலோடு அது கரைஞ்சிடும். பட் இதை வடிகட்டி தான் எடுத்துக்கணும். ஒரு கப்பில் வடிகட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. கையால் தொட முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நல்ல வாசனையாக இருக்குது, கம கம கமன்னு வாசனையாக இருக்குது. நம்மளுடைய இந்த சுக்கு மல்லி காஃபி அதுவும் ரெடி ஆகிடுத்து. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.